அதாவது வேர்ல்டு கப் T20 ஸ்குவாடுக்கும் சரி நியூசிலாந்துக்கும் சரி 2 பேத்துக்குமே சேர்த்து நாங்க ஒரு ஸ்குவாட் அறிவிக்க போறோம். சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். கேப்டன் சூரியகுமார் யாதவ், அசிஸ்டன்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேல். என்னது அக்சர் பட்டேல்? என்னது சொல்றீங்க? வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலுங்க. யார கேட்டீங்க? அவனை சொன்னீங்க? யார கேட்கணும்? நான் தான் கோச். நான் சொல்றதுதான் இங்க டீம். நீங்க பின்னாடி பேசுறது தெரிஞ்சிச்சு, அதனாலதான் சொல்லியிருக்கேன். அதனால இவனை எதுக்குங்க சொன்னீங்க? யாருங்க சொல்ல? இவனை தானே இருந்தான். ஏங்க இத்தனை வருஷம் இல்லங்க. மாசம் இத்தனை வருஷம் இல்ல, மாசம் மாசம். சரி இவன்ட்ட இருந்து புடிங்க அவன்கிட்ட கொடுத்தோம், அதனால மறுபடியும் இவன்ட்டே வந்திருக்கு. சரி கில்ல போய் சரி விடுங்க. வைஸ் கேப்டன் பிரச்சனை இல்ல. ஓகே நோ ப்ராப்ளம், கண்டினியூ. அபிஷேக் சர்மா கண்டிப்பா அவன் இல்லைன்னா வேர்ல்டு கப் நமக்கு இல்லைங்க. அவனுக்கு நான் பூஸ்ட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், வர சொல்லுங்க. திலக் வர்மா, அவர் ஒரு பேபி ரெய்னா மாதிரி வந்துகிட்டு இருக்காரு, பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். சிவம் துபே. சரி ஓகே எடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா. அவனுக்கு ஏதோ ஒரு வெறி, உங்க மேலையா என் மேலையா இல்ல ஆடியன்ஸ் மேலையா இல்ல என்ன வெறின்னு தெரியல, பேயாட்டம் ஆடுறான். ஏன் இப்படி ஆடுறான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹர்ஷித் ராணா வைஸ் கேப்டன்ல இருந்து இல்ல, அது அடுத்த பதவி வைஸ் கேப்டன், அடுத்து கேப்டன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஹர்ஷ்தீப் சிங். அவனை எதுக்கு சொல்லுங்க? லெஃப்ட் ஹேண்ட். மெண்டல் லெஃப்ட் ஹேண்டர்னா ஏகப்பட்ட ஒய்டு போட்டுக்கிட்டு இருக்கான். 10 ஒய்டு ஒரு மேட்சுக்கு, ஒரு டீம் 50 ஓவருக்கு 10 ஒய்டு போட்டாலே நான் கிளிப்பீங்கல்ல. ஒரே ஓவர்ல 10 ஒய்டு போடுறேன். இவனை போய் எதுக்கு எடுக்கணும்? எனக்கு என்ன புரியலன்னா, கோச் நீங்க சரி நீங்க சொல்லித்தாங்க போய். நான் சொல்லி தர்றது ரைட்டு, நான் உனக்கு தான் சொல்லி தரேன். இவன் எடுக்காதன்ட்டு எதுக்கு எடுக்கிற? முடிஞ்சு சொல்லித்தாங்கன்னா சொல்லித்தாங்க. ஐயோ அப்ப சம்பளம் கூட கொடு, அவன் சம்பளத்துல இருந்து பாதி கொடு. தரலாம். ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பர்ல. ஓஹோ. அடுத்து வருண் வாசி குல்தீப். வருண் வாசி குல்தீப் நல்ல காம்போ. நல்ல காம்போ. ஆனா எடுக்கிறது ஒரு ஆள் தான் எடுப்பேன். அது உங்க இஷ்டம். அதே நான் தர்றது என் வேலை. சரி அப்ப அதே மாதிரி டீம் எடுக்கிறது என் இஷ்டத்துக்கு விட வேண்டியது. அது முடியாது. சரி இப்ப விக்கெட் கீப்பிங் வருவோம், முக்கியமான இடம். ஓகே. சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனா? ஆமா. அவன் தான் விளையாடவே இல்லையே T20. விளையாடவே இப்ப விளையாண்டானே, நல்லா தான் விளையாடுறான். ஒரு மேட்ச் தான் விளையாண்டா, என்ன அடிச்சான்? 35 ரன் கிட்ட தான் அடிச்சான். அவனை எதுக்கு இது கொண்டு வரணும்? சும்மாதான். 25ல இருந்து எத்தனை மேட்ச் விளையாண்டான் 2020ல? நல்லா விளையாண்டுருக்க, நீங்க தான் சான்ஸ் கொடுக்கல. எத்தனை மேட்ச் விளையாண்டான்னு கேட்டேன். நல்லா விளையாண்டானா நல்லா விளையாடலையான்னா நான் கேட்கல. எத்தனை மேட்ச் விளையாண்டான் நீங்க உங்களுக்கு தான் தெரியாது. விளையாடவே இல்ல. அவனை எதுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க? அவர் தான் டிஸ்ட்ரக்டிவ் ஓபனர். டிஸ்ட்ரக்டிவ் ஓபனர் வச்சிருக்காங்க. அடுத்து ரிங்கு சிங். அவன் எதுக்கு? ஜிதேஷ் சர்மா பதிலா. ஏங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு. சரி ஜிதேஷ் சர்மா தானே, அவன் ஒண்ணும் பண்ணல, அதனால ரிங்கு சிங் சரி ஓகே இருக்கட்டும். கடைசி இன்னொரு விக்கெட் கீப்பர். கடைசி அவன் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டான். யாரு? நீங்க அந்த எப்படி சொல்றேன்னா, முதல்ல சொன்னா அந்த ஹைப் குறைஞ்சிரும்ன்றனால கடைசி வச்சிருக்கீங்க, எனக்கு புரியுது. பட் அவன் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டானே. இந்த ஆட்டம் பண்றாரா? எப்படி? எனக்கு தெரியாம கப் அடிச்சிருக்காரு. கப்பா? ஆமா கப் அடிச்சோம், சவுத் ஆப்பிரிக்கா கூட கப் அடிச்சோம். ஆனா அதுல அவன் விளையாடவே இல்லையே. ஏதோ நான் கம்மியான 40 பால் 100 ரன் அடிச்சாரு. அவன் 100 ரன் எங்க அடிச்சியா? மொத்த இதை சேர்த்தாலும் 100 ரன் வராது. அவன் எப்படி? யார சொல்றீங்க? நீங்க சொல்ற ஆளு நான் சொல்ற ஆளு வேற வேறையா இருக்கும். ஒண்ணு அவன் தான் இசான் கிசான். சும்மன் கில் எங்கங்க? சும்மன் கில் தெரியாது, இசான் கிசான் தான் ஸ்குவாட்ல இருக்காரு. அப்ப சும்மன் கில் யாரு பாரு?